அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபில்லிங்கான ஒரு வெஜ் குருமா எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் பொருள்னால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்செல்லாம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சைட் பை பார்த்திங்கன்னா நான் மலை பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இது எல்லாமே ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக வெட்டி நான் 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கணுங்க. நல்லா எண்ணெய் பிரிய விட்டு வதக்கணும். இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா டைம் எடுத்து வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து செய்கிறப்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா டைம் எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் ஆகணும், இந்த மாதிரி வரணும். காலிஃப்ளவர் இது கூடயே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து கிளறி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வேக வச்சது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு நல்லா ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இது நல்லா ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூடி தேங்காய், ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபைனலாக இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 2 கொதி கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 2 கொதி வரணும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லிங்கான மதியானம் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இப்போ இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா புரோட்டா போடுறோம். புரோட்டாவுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருந்துச்சு. மதியானம் லஞ்சும் நல்லா நெய் சாப்பாடுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நைட்டு புரோட்டாவுக்கு இந்த குழம்பு சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ மதியானம் லஞ்சும் நைட்டு டின்னரும் சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. தேங்க்யூ.